நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய்க்கே தெரியாம விஜய் கூல்ட்ரிங்க்ஸ்ல சரக்கை மிக்ஸ் பண்ணிடுறாங்க. யாரா இது, யாரோட திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம ராஜேஸ்வரியோட திட்டம் தாங்க. என்னடா சொல்ற, ராஜேஸ்வரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, ராஜேஸ்வரி தான் இது எல்லாமே பண்ணது. ராஜேஸ்வரி எதுக்காக பண்ணாங்க, ஏன் இதை பண்ணாங்க, அவங்களுக்கு எதுக்கு இந்த வன்மம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க. நம்ம மல்லி இருக்காங்களே, அவங்களும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கு முழுக்க முழுக்க மல்லி மேல பழிய போடணும். அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் விஜய் வச்சுதான். அது மட்டும் இல்லாமல் விஜய் கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும். அதுக்கு அவங்க சுயநிலவோட இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு பேப்பர்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. அந்த நேரத்துக்கு தலைவலி மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போதையில வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டா இந்த கஞ்சான்னு சொல்றாங்களா, அதையும் கொஞ்சம் ஆட் ஆகிட்டு இருக்கு. இதனால கரெக்டாக தலைவன் மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறாரு. உடனே நம்ம விஜய் எல்லாரும் ஒரு பக்கம் தூக்குறாங்க. விஜய் இழந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போதையில மல்லி ரொம்ப நல்லவன், மல்லி எந்த தப்புமே பண்ணலையே, மல்லி எதுக்கு இந்த வீட்டை விட்டு துரத்துன்றீங்க, மல்லி எல்லாம் வீட்டை விட்டு துரத்த முடியாது, மல்லி எண்ணில் பாதி, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே மல்லி கில்லி வீட்டை விட்டு போ அப்படி இப்படின்னு சொன்னீங்க, அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் திட்டிட்டு அப்படியே மயக்க மாட்டோம். உடனே டாக்டர் வராங்க. டாக்டர் வந்து இவர் என்ன சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும், என்னன்னே சொல்லிட்டு தெரியாமல் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, ஏதாவது ஒன்று கன்ஃபார்மாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே எல்லாரும் முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும் ஒன்றுமே புரியலையே, இது எல்லாத்துக்கும் சாத்தியக்கூறு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் உண்மை எதுவுமே வெளியே வரப்போறது இல்லைங்க. எல்லாமே மூடி 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 ஒரு பக்கம் விஷயம் மூடியே வச்சு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து மயக்கத்தில் இருக்கு. அந்த டாக்டர் இப்படி கேட்க உடனே மல்லியை பிடிக்கிறாங்க. நம்ம ராஜேஸ்வரி என்னடி கலந்தது என் தம்பிக்கு, என் தம்பி உனக்கு சாதகமா பேசணும்னு எதனா அவனுக்கு பொடி மயக்கம் இந்த மாதிரி சூனியம் இந்த மாதிரி எதனா வெஸ்டியா சொல்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆவேசமா கேட்கறாங்க. என்னை பார்த்தா எப்படிங்க தெரியுது, என்னோட வீட்டுக்காரருக்கு நான் எதுக்கு வைக்க போறேன், அவர் என் மேல பாசமாக தான் இருக்காரு எப்பவுமே, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இது வரைக்கும் நான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு சைலண்ட்டாக மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோடு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் ஐயோ மாமா உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே புரியலையே மாமா, அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆறதுக்கு யார் காரணம் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுனருக்கா. என்னதான் கதறி கதறி இருந்தாலும் உருண்டு பெண்ணாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, நடக்கிறது தான் நடக்கும். அதுக்குன்னு நாம இருந்து நான் அப்படியே சும்மா தலைகீழ குதிக்க முடியும், சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நாம தான் ஏற்றுக்கிட்டு சரி ஓகே இப்படி பயணம் பண்ணலாம், ஓகே அப்படி பயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இடத்துக்கு அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நம்ம போயினே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லை முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஞ்சித் இருக்காங்களோ, அவங்க இருந்துன்னு கரெக்டாக இந்த விஷயத்தை கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் கையெழுத்து போடும்போது அந்த கையெழுத்து சைனை வந்து ஆட்டி விட்டுறாங்க லைட்டாக. அதை வந்து அந்த மேனேஜர் பார்க்கல. அவனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அதை எட்டுன்னு போயிட்டா போதும் இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துட்டு போயிடறான். அதுல வந்து விஜயன்றதுக்கு பதில் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. இது வந்து விஜயோட சைனே இல்லையே, எப்படி நாங்கள் இது வந்து அப்ரூவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோர்ட்ல எல்லா தவணையும் ஒரு பக்கம் விடுது. இதை வந்து நம்ம ரஞ்சிதமும் ரஞ்சிதம் வந்து ராஜேஸ்வரி கிட்ட சொல்லவே இல்லை, ராஜேஸ்வரி அதை கவனிக்கவே இல்லை. எப்படியோ ஒன்று வந்துருச்சு இல்லை அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது தவிர மற்றபடி அது எதுவுமே என்ன போட்டிருக்கான் ஏது போட்டிருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கவனிக்கலைங்க. அதனால நம்ம விஜய்க்கு சாதகமாக போயிடுச்சு. இவனை இதை வச்சு இந்த இடத்த விட்டு அடிச்சு துரத்துற, நீ இப்போ மல்லி அடிச்சு துரத்துற, அப்படி இல்லையா நீ இந்த வீட்டை விட்டு போயிரு, எனக்கு இந்த மல்லி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுக்கு நீ என்ன பண்ணுவீ அது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுடா, நீயே துரத்தி அடிச்சிட்டேன்னா இந்த வீட்டில் நீ இருந்துக்கலாம், இந்த சொத்துல உனக்கும் பங்கு இருக்கு, அப்படி இல்லையா இந்த சொத்துல உனக்கு ₹1 நயா பைசா பங்கு இல்லை, எல்லாமே நானே எடுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என்னக்கா என்ன பேசுகிறீங்க, இது எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தா நான் உங்களுக்கு எடுத்தே தந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினிருக்கீங்க, உங்களுக்கு சொத்து வேணுமா நீங்கள் வச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி லட்ச மாதிரி ஃபஸ்ட்டே சொல்லிடுறாரு. என்னடா இது நம்ம தம்பி இந்த அளவுக்கு நம்ம மேலே உயிராக இருக்கான், நாம நடனா மயிறு மாதிரி நடந்துருக்கோம்லே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சீப்பாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வரும், எல்லாத்தையும் நாம தான் ஒரு பக்கம் தாங்கணும், வாழ்க்கையில் தாங்கி தாங்கி தான் முன்னேற முடியும், தாங்காமல் ஒரு விஷயத்தையும் நம்ம சாதிக்க முடியாதுங்க. அந்த மாதிரி தான் இப்போதைக்கு நடந்துன்னு இருக்கு. பாப்போம் இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்டர் வந்து இவர் அடிச்சுக்கிறது ரொம்பவே ஹெவி ஆல்கஹால், இல்லைங்கன்னா வெளியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடாதீங்க, இதே ஒரு கேஸ் ஆயிரும், இதெல்லாம் வந்து ட்ரக்கெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, இதை வந்து யூஸ் பண்ணால் அவ்வளோதான், அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 வருஷம் ஜெயில் தண்டனை காய்ச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. இவன் கையெழுத்தை போட்டு 6-7 வருஷம் போயிட்டதுக்குள்ள எல்லாமே நம்ம பேருக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாமே மாற்றி வச்சிடலாம் கரெக்டாகுமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிளான் பண்ணிருக்கா. இந்த ராஜேஸ்வரிக்கு வேற மனசாட்சின்றது ஒன்றும் இல்லைங்க. தம்பின்னு உயிரை ஓட்டுனு தான் இப்போ
சொத்துக்காக தம்பியாவது மயிராவது எனக்கு சொத்து தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட கேரக்டரை என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி எல்லாமும் அந்த உலகத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குங்க. சரி, என்னதான் பண்ண போகிறோம் பார்ப்போம். லாஸ்ட்டில் வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் இல்லை, இன்னும் நிறைய கஷ்டமெல்லாம் வரும். எல்லாத்தையும் நம்ம தாங்கி தான் ஆகணும். வாழ்க்கையில் தாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சாதாரணமாக செஞ்சிட முடியாதுங்க. வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். என்ன பண்ணுறது, போனது போச்சு ஆனதாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லாம் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.